கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதத்திலே 15வது வசனத்தை நாம் பார்க்க 14, 15 பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அதாவது ஒரு 5 காரியம் அதில் இருக்கிறது. அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை விடுவிப்பேன் என்ன ஆண்டு சொல்லுகிறார். அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். உண்மையாகவே ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் உங்களை விடுவிக்கிறவர். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை உயர்த்துகிறவர். உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைக்கிறவர். விடுவிக்கிற தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். 3வது, அதாவது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் அவர் உங்களை தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் உங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை எல்லாவற்றிலும் தப்புவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார். எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கடைசியாக கூட அந்த 16 நான் அதாவது அவனை திருப்தியாக்கின்னு சொல்லப்பட்ட நான் அவனை திருப்திப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை நான் திருப்திப்படுத்துவேன். தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார். எல்லா காரியத்திலையும் அவர் உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே ஆண்டவர் தாமே அவர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த 5 ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபடியும் அருள் செய்வேன். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறுபடியும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த 5 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். விடுவிப்பார், உயர்த்துவார், தப்புவிப்பார், கனப்படுத்துவார், திருப்திப்படுத்துவார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை கனப்படுத்துவார், அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். சகலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.